சத்யராஜ் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார். இந்த 1000 கோடி அதெல்லாம் வந்து தலைவானா நல்லா நடிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். அவரே ஒரு உற்சாக மிகுதியில் இதுவாகி சொல்கிறார் அப்படின்போது இது 1000 கோடி படம் அப்படின்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி தொட்டுடுச்சுன்னு வச்சுங்க. லோகேஷ் கனகராஜ் இங்கே படத்தினுடைய வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து இயக்குனரே தான் சாரும். தோல்வி அப்படின்போது ஒட்டுமொத்தமே இயக்குனர் தலையில் கட்டிட்டு ஓடிடுவாங்க. இப்போ வெற்றினா அவருக்கும் பெரும்பங்கு உண்டு. அது வேற ஒரு இது ஸ்டேஜில் கொண்டு போயிடும். ஆல்ரெடி அவருக்கு எல்லாரும் வந்து ஒரு டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க. நார்த்தில் அமீர் கான் ஒரு டோக்கனு, தெலுங்குல வந்து நாகார்ஜுனா ஒரு டோக்கன், எல்லாரும் டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கைதி 2 பண்ண போறேன்றாரு. அப்புறம் வந்து ஏஜென்ட் டீனா வெப் சீரிஸ் பண்ண போறாங்க. வெப் சீரிஸ் பண்ண போறாரு. டைரக்டர் இல்லன்னு சொல்லிட்டாரு. அவர் நடிக்க போறாரு. அருண் மதேஸ்வரன் டைரக்ஷன்ல. இவ்வளோ கமிட்மெண்ட் ஒருத்தர் மண்டியில் ஏறிட்டா என்ன ஆகும் அப்படின்னு அதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சைமன் வந்து கரெக்டாக ஒரு காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பசியும் பட்னியுமா அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் இது பண்ணின்னு வாய்ப்பே கிடைச்சா போதும்னு இப்போ நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க, நீட்டாக இருக்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிறாங்க. இந்த படங்களை எப்படி பிரித்து இது பண்ணுறது, நம்ம தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு தேர்ந்த ஒரு இயக்குனராக, அதாவது வந்து புத்திசாலித்தனமான இயக்குனராக வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது.